ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி யானை கதை பார்ப்போமா? இதோ இவன் தான் நம்ம குட்டி யானை. இந்த அழகான காட்டுல சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான். சுத்தி நிறைய மரங்க, செடி கொடிகள் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படியே விளையாடிட்டே போகும்பொழுது குட்டி யானை ஒரு அழகான குளத்த கிட்ட வருது. அந்த குளத்துல பாருங்க, ஒரு வினோதமான தாமரை பூ மிதக்குது. இது சாதாரண தாமரை இல்லைங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அது அப்படியே மின்னுது. வாவ்! நம்ம குட்டி யானைக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன புதுசா இருக்கேன்னு தன் தும்பிக்கையால மெதுவா அந்த தாமரைய தொட்டு பாக்குது. அவ்வளவுதான். அந்த தாமரைய தொட்டதும் குட்டி யானைய சுத்தி ஒரு மெல்லிய வெளிச்சம் பரவுது. ஆஹா! இது என்ன அதிசயம்! இப்போ நம்ம குட்டி யானைக்கு புதுசா ஒரு விஷயம் புரியுது. மரத்துல இருக்கிற குருவிகளோட சத்தம் அதுக்கு கேக்குது. மரத்துல இருக்கிற இலைங்க காத்துல அசையிற சத்தமும் அதுக்கு புரியுது. அடடே! இது என்ன மாயாஜாலம்! குட்டி யானைக்கு ரொம்ப சந்தோஷம். புதுசா விஷயங்கள் புரியுதுன்னு ஒரே குஷி. அப்படியே சுத்தி இருக்கிற காட்ட பாக்குது. ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து போறத பார்த்து அது சந்தோஷப்படுது. அந்த பூச்சி என்ன சொல்ல வருதுன்னு கூட குட்டி யானைக்கு இப்ப புரியுது போல. அப்படியே போகும்பொழுது கூட்டுல இருந்து ஒரு சின்ன குருவி குஞ்சு கீழ விழுந்துடுச்சு. அது கத்துற சத்தம் நம்ம குட்டி யானைக்கு புரியுது. உடனே குட்டி யானை மெதுவா தன்னோட தும்பிக்கையால அந்த கூட்ட சரி பண்ணிடுச்சு. பாத்தீங்களா? நம்ம குட்டி யானை எவ்வளவு நல்லது பண்ணுதுன்னு. இப்ப சூரியன் மறையப் போகுது. நம்ம குட்டி யானை இன்னைக்கு நிறைய புது விஷயங்கள தெரிஞ்சுக்கிச்சு. அந்த மாயாஜால தாமரை பூ கொடுத்த வரம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நம்ம குட்டி யானை தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கிடும். புதுசா ஏதாவது நல்லது பண்ணும். நீங்களும் இந்த குட்டி யானை மாரி சந்தோஷமா இருங்க குட்டீஸ்.